வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 12, 2023 கர்நாடகா. அன்றைய நாள் சண்டே மட்டும் இல்ல, தீபாவளி அப்படிங்கறதால இந்தியா முழுவதுமே எல்லாருமே சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. நேரம் அப்ப சரியா காலையில ஒரு 8:30 மணி இருக்கும். அப்ப 12 வயதான அசீம் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அவனுடைய வீட்டுக்கு வெளியில தனியா ஃபுட்பாலை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கான். அவனுடைய வீடு இருக்கிற இடம் மரம், செடிகள், புதர்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு காடு மாதிரியான ஒரு அட்மாஸ்பியருக்கு நடுவுல தான் இருக்கும். பிளஸ் அந்த வீட்டு பக்கத்துலயும் எந்த ஒரு வீடுகளும் இல்ல. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் சில வீடுகள் இருந்திருக்கு. இப்ப அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த அசீமுக்கு யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரியான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்ச அசீமுக்கு அந்த அலறல் சத்தம் தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து தான் வருது அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு திகச்சு போன அசீம் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்க்கறான். அப்படி போய் பார்க்கும் பொழுது தன்னுடைய வீட்டுடைய ஹால்ல ஒரு அடையாளம் தெரியாத ஆண், அசீமுடைய அம்மா, 2 சிஸ்டர்ஸ் மற்றும் பாட்டி அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த 4 பேரையுமே விரட்டி கண்ணு முன்னு தெரியாம அவன் வச்சிருந்த கத்தியால குத்திட்டு இருக்கிறத பாக்குறான். இத பார்த்த அசீம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயத்துல மிரண்டு போய் நிக்கிறான். கடந்த 2023 நவம்பர்ல ஒட்டுமொத்த கர்நாடகாவையே உலுக்கி எடுத்த ரொம்பவே சென்சேஷனலா பேசப்பட்ட உடுப்பி மர்டர் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த கேஸ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணி கில்லருக்கு ஹெல்ப் பண்ணதே ஒரு ஆப் தான். அது என்ன அப்படிங்கறத வீடியோ பார்க்கும் பொழுது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இன்டர்நெட் தான் இப்ப எல்லாமே அப்படிங்கிற இந்த காலகட்டத்துல பிரைவசி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இப்ப இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்க இப்ப உங்க கையில் இருக்கிற மொபைல் போன் சேஃபா தான் இருக்கு அப்படின்னு உங்களால 100% சொல்ல முடியுமா? இந்த டிஜிட்டல் உலகத்துல நடக்கிற சைபர் கிரைம்ஸ் என்ன, எந்த மெத்தட்ல எல்லாம் இப்ப கிரைம் பண்றாங்க, எப்படி ஈஸியா விக்டிம் ஆகுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பாதுகாப்பா நம்ம எப்படி இருக்கிறது அப்படிங்கறத சொல்ற புக் தான் சைபர் செக்யூரிட்டி. இது ஆடியோ ஃபார்மட்ல குக்கு எஃப்எம்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். இது வரைக்குமே இல்லாத ஒரு ஆஃபரா குக்கு எஃப்எம் 7 நாட்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. நானும் ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கும் போதுமே இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். பிகாஸ் இதுல இருக்கிற பிரீமியம் கண்டென்ட் எல்லாமே இப்ப அன்லாக் பண்ணி ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ நீங்க 7 நாட்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள போகும் பொழுது உங்களுக்கு 2 ரூபா மட்டும் பிடிப்பாங்க. அகைன் அது ரிட்டர்ன் ஆயிரும். ஆல்சோ இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கேன்சலும் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை குக்கு எஃப்எம் விட்டதே கிடையாது. சோ இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கவங்க இப்பவே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. அது நவம்பர் 10, 2023. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டா 2 நாட்களுக்கு முன்னாடி கர்நாடகா மாநிலம் மங்களூர்ல பிஜி லாஜிஸ்டிக் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க 23 வயதான அஃப்னா. அன்னைக்கு அஃப்னா தன்னுடைய லெக்சரர் கிட்ட, நாளைக்கு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போறேன், அதனால மாடல் இன்டர்வியூக்காக நீங்க நாளைக்கு வைக்க போற கிளாஸை போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அஃப்னா தங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதால அந்த லெக்சரரும் அதுக்கு ஓகே சொல்றாரு. ஹாப்பியான அஃப்னாவும் உடுப்பியில நெஜாரு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அப்படி போனவங்களுக்கு தெரியாது இனிமேல் அவங்க காலேஜுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு.
அஃப்னாவுடைய அப்பாவான நூர் முகமது சவுதி அரேபியால வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அஃப்னாக்கு 21 வயசுல ஐனஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டரும் 19 மற்றும் 12 வயசுல அஸ்ரஃப் மற்றும் அசீம் அப்படிங்கிற 2 பிரதர்ஸும் இருக்காங்க. 21 வயதான ஐனஸ் ஏர் இந்தியால ஏர் ஹோஸ்டஸாகவும் 19 வயதான அஸ்ரஃப் இண்டிகோ கம்பெனிலையும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 12 வயதான அசீம் ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கான். அஃப்னாவுடைய அம்மாவான 46 வயதான ஹசீனாவும் 70 வயதான பாட்டி ஹஜீராவும் ஹோம் மேக்கர்ஸா வீட்டுல இருந்திருக்காங்க. இப்படி அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு உண்டான கடமைகளை செஞ்சுட்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி இருந்த அந்த குடும்பத்துக்கு நவம்பர் 12ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடக்க காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வெளியில ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்த அசீம் அலறல் சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்கறான். அங்க ஒரு நபர் தன்னுடைய அம்மா, அக்கா, பாட்டி அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த 4 பேரையும் விரட்டி விரட்டி கண்ணு முன்னு தெரியாம அவன் வச்சிருந்த கத்தியால குத்திட்டு இருக்கிறத பார்த்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயத்துல மிரண்டு போய் நிக்கிறான். ஆனா அடுத்த சில வினாடிகள்லயே அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டு பெண்கள் எல்லாருமே ரொம்பவே போராடுறத பார்த்து கோபம் அடைகிறான். அந்த கோபத்தோடயே அந்த கொலைகாரங்கிட்ட போய் அவனை தடுத்து தள்ளி விடவும் ட்ரை பண்றான். ஆனா 4 பெண்களாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டோட பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தவன 12 வயசு சின்ன பையனான அசீமால எதுவுமே செய்ய முடியல. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த கொலைகாரனுடைய பார்வை அசீம் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவன் அசீமையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இத பார்த்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னுமே பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் மற்ற வீடுகள் இருக்கு. அப்படி இருந்த அந்த வீட்டுல அசீமுடைய வயசுலயே ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு இப்ப இந்த அலறல் சத்தம் லேசா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு தீபாவளி அப்படிங்கறதுனால அடுத்தடுத்து பட்டாசு வெடிக்கிற சத்தமும் கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த சத்தத்துக்கு நடுவுலையும் அந்த சின்ன பொண்ணுக்கு மட்டும் அந்த அலறல் சத்தம் லேசா கேட்டிருக்கு. சோ என்ன சத்தம் இது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்னு அசீமுடைய வீட்டை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்கிருந்து தான் அந்த சத்தம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சின்ன பொண்ணு அவ வீட்டிலிருந்து வெளியே ரோட்டுக்கு வந்து அசீமுடைய வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அடுத்த சில வினாடிகள்லயே அந்த அலறல் சத்தம் நின்னு போகுது. என்ன சத்தம் நின்னு போச்சு அப்படின்னு யோசிச்ச அந்த பொண்ணு ஒருவித பயத்தோட அசீமுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்னு அங்க திறந்திருந்த காம்பவுண்ட் கேட் வழியா வீட்டுக்குள்ள யாராவது தெரியுறாங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்து மாஸ்க் போட்டபடி ஷோல்டர்ல ஒரு பேக்கோட அடையாளம் தெரியாத ஒரு நபர், அதாவது அந்த கொலைகாரன் வேக வேகமா வெளியே வர்றத கவனிக்கிறா. யார் இந்த ஆளு அப்படின்னு திகைச்சு போய் அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதே நேரத்துல அந்த கொலைகாரனும் இந்த சின்ன பொண்ணை நேருக்கு நேரா பார்த்து ஷாக் ஆகுறான். இப்ப அந்த கில்லர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு காம்பவுண்டுடைய கேட்டுக்கு வெளியே வந்தவன் அங்க சுத்தியும் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு நோட் பண்றான். பட் அந்த சின்ன பொண்ணை தவிர அங்க வேற யாருமே இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணவன் ஒரு வியர்டான ஸ்மைலோட அந்த பொண்ணு கிட்ட போய் நிக்கிறான். இப்ப பயத்தில் இருந்த அந்த சின்ன பொண்ணு கிட்ட குனிஞ்சு நின்னு, என்னை இங்க பார்த்த விஷயத்த யார்கிட்டயாவது சொன்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி பிடிச்சு கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இத கேட்ட அந்த சின்ன பொண்ணு பயத்துல நடுங்கி போய் நிக்கிறா. அதுக்கப்புறம் அவளை முறைச்சபடியே அங்கிருந்து வேக வேகமா நடந்து போறான் அந்த கில்லர். அவன் போறத திரும்பி பார்த்த அந்த பொண்ணு அவன் தன் கண் பார்வையில் இருந்து விலகி போனதுக்கு அப்புறமா இப்ப பயத்தோட மெதுவா அவளுடைய வீட்டுக்கு போறா. பட் வீட்டுக்குள்ள போன அந்த சின்ன பொண்ணு இன்னுமே அதிர்ச்சியில இருந்து மீளாமலேயே இருந்திருக்கா. அவ இப்படி இருக்கிறத நோட் பண்ண அவளுடைய பேரண்ட்ஸ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல எதுவுமே பேசாம இருந்த அந்த சின்ன பொண்ணு அவங்க ரொம்பவே ப்ரெஷர் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா நடந்த விஷயத்த கொஞ்சம் தயங்கினபடியே சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப அதை கேட்டு ஷாக்கான அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுதே அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு ரத்த வாடை அடிச்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களுடைய வாழ்நாளையே மறக்க முடியாத ஒரு காட்சியா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஹால் முழுவதுமே ரத்தம் குளம் மாதிரி தேங்கி இருந்திருக்கு. அந்த வீட்டில் இருந்த சுவர் முழுக்கவே எங்க பார்த்தாலும் ரத்தம் தெரிச்சிருந்திருக்கு. அந்த சின்ன பையன் 12 வயதான அசீமுடைய
அம்மா ஹசீனா, அக்காவான அஃப்னா மற்றும் ஐனஸ், கடைசியா அந்த சின்ன பையன் அசீம் அப்படின்னு இந்த 4 பேருமே ரொம்பவே கொடூரமான முறையில உடம்பு முழுக்கவே கத்தியால குத்தப்பட்ட காயங்களோட ரத்த வெள்ளத்துல கண் இமைகளை திறந்தபடி ஆளுக்கு ஒரு பக்கமா இறந்து கிடந்திருக்காங்க. எஸ், நாடே ஒரு அரக்கனுடைய மரணத்தை தீபாவளியா கொண்டாடிட்டு இருந்த அதே நேரத்துல ஒரு அரக்கன் அந்த வீட்டில் இருந்த 4 பேரையும் கொலை பண்ணி அந்த வீட்டுக்கு துக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். இப்ப போலீஸ் அந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு வீடு முழுக்கவே ஒரு இடம் விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்கிருந்த ஒரு பாத்ரூம்ல உள்பக்கமா லாக் பண்ணி இருக்கிறத நோட் பண்றாங்க. அந்த பாத்ரூம் உடைய கதவை தட்டி நாங்க போலீஸ் வந்திருக்கோம், உள்ள யாரு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் உள்ள இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இப்ப மறுபடியுமே பயப்படாதீங்க, நாங்க போலீஸ் தான் வந்திருக்கோம், தைரியமா கதவை திறங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சில வினாடிகள் கழிச்சு கதவு மெதுவா திறக்கப்படுது. அதுக்குள்ள அசீமுடைய பாட்டி 70 வயதான ஹஜீரா உடல்ல பலமான காயங்களோட ரத்தம் சொட்ட சொட்ட நிக்க கூட முடியாம அரை மயக்கத்துல எதுவுமே பேச முடியாத நிலையில இருந்திருக்காங்க. இத பார்த்த போலீஸ் உடனடியா அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இறந்த அந்த 4 பேருடைய உடல்களையும் அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு கிரைம் சீனை செக்யூர் பண்ணி ஃபாரன்சிக் டீம் அங்க வர வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் கிரைம் நடந்த அந்த வீட்லயும் அதை சுத்தி இருக்கிற இடங்கள்லயும் ஏதாவது எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு தீவிரமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல போலீஸும் அவங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வீடு முழுவதுமே செக் பண்ணி பார்த்த போலீஸ் வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல அப்படிங்கறதையும், வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு பொருளும் திருட்டு போகல அப்படிங்கறதையும் நோட் பண்றாங்க. சோ இது ராபரிக்காக நடந்த கொலை கிடையாது அப்படிங்கறத உறுதி செஞ்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்ன அந்த நெய்பர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த கொலைகாரனை நேர்ல பார்த்த அந்த சின்ன பொண்ணு கிட்ட அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு அவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் உயரமா இருந்தான், முகத்துல மாஸ்க் போட்டிருந்தான், கூடவே ஒரு பேக்கும் வச்சிருந்தான், மேலும் அவனுடைய முடி ரொம்பவே ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நினைவிருக்கிற எல்லா விஷயங்களையுமே சொல்றா. அந்த பொண்ணு சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த பகுதியில் இருந்த வீடுகள்ல போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அங்க எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அங்க எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லாம இருந்திருக்கு. அதோட அஃப்னாவுடைய ஃபேமிலி அங்க சில மாதங்களுக்கு முன்னாலதான் குடி வந்திருக்காங்க. அதனால அவங்களுடைய நெய்பர்ஸுக்கு அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறவங்களை பத்தி பெருசா எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே அந்த பகுதி மக்கள் சொன்ன சில விஷயங்களை வச்சு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஒரு 20 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா அப்படி அவங்களை விசாரிச்சு பார்த்ததுல அவங்களுக்கும் அந்த கிரைமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இப்ப போலீஸ் அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்து அந்த ஊருக்கு போற வழியில் இருக்கிற எல்லா சிசிடிவியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட வழியில் இருந்த கடைகள், பெட்ரோல் பங்க், பஸ் ஸ்டாப், ஆட்டோக்காரங்க அப்படின்னு பல பேர்கிட்ட விசாரிக்கவும் செய்யறாங்க. அப்படி அவங்க விசாரிக்கிறப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது அந்த ஊருக்கு பக்கத்துல சந்தேகட்டி அப்படிங்கிற இன்னொரு ஊர் இருக்கு. அங்க இருந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சுதான் அவன் கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆல்சோ அப்படி அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போனது ஷியாம் நிஜார் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கறதும் தெரிய வருது. அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிக்கும் பொழுது, ஆமா நீங்க சொல்ற அடையாளத்தோட இருந்த அந்த ஆளை தான் நான் அந்த வீட்டுல டிராப் பண்ணேன், ஆனா எதுக்காக அவன் அங்க போனான் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அப்படி அவனை டிராப் பண்ண ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே மறுபடியும் அவனை அதே சந்தேகட்டே ஆட்டோ ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அப்ப நான் அவன் கிட்ட போய், என்ன சார் அதுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்க அப்படின்னு என்கிட்ட முதலையே சொல்லியிருந்தா நான் உங்களுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவனும், இல்ல திடீர்னு எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, அதான் வேகமா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அதுக்கப்புறமா அவன் அங்கிருந்து எங்க போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆட்டோ டிரைவர். ஸோ இப்போ போலீஸ் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற இடங்கள்ல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்போதான் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி அவன் ரோடை கிராஸ் பண்ணிட்டு போன ஒரு ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் அதுக்கப்புறமா அவன் அங்கிருந்து எங்கே போனான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸும் சரி இந்த கேஸும் சரி அந்த இடத்துலயே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. பட் அப்போதான் இந்த கேஸில் முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த வீட்டில் ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான அடையாளம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு கொலைகாரன் இயல்பா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னா அவன் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவனாதான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அதனால விக்டிம்ஸ் உடைய மொபைல் நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கால் ஹிஸ்டரியை செக் பண்றாங்க. அதிலிருந்து கிடைச்ச பல பேருடைய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்பதான் விக்டிமான 21 வயதான ஐனஸுடைய நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து மட்டும் கடந்த பல மாதங்களா அந்த நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்திருக்கிறத நோட் பண்றாங்க. இப்ப அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. இதனால சந்தேகம் அடைஞ்ச
தெரிஞ்ச போலீஸ் அந்த நம்பருடைய அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் அந்த நம்பர் மகாராஷ்டிரால சாங்லி அப்படிங்கிற சிட்டில வாழ்ந்துட்டு இருக்க 40 வயதான பிரவீன் அருண் சவுக்லே உடையது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப போலீஸ் அந்த நபருடைய அட்ரஸ்க்கு போய் பாக்குறாங்க. ஆனா வீடு பூட்டி இருந்ததால அக்கம் பக்கத்துல அந்த நபரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, கல்யாணமாகி 2 குழந்தைகளுக்கு அப்பாவான அந்த பிரவீன் ஏர் இந்தியால வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏர் இந்தியால வேலை, இது இந்த வீடியோல ஏற்கனவே உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், 21 வயதான ஐனஸ் வேலை செஞ்சுட்டு இருந்த அதே ஏர் இந்தியால தான் இந்த பிரவீனும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அதனால போலீஸ் நேரா ஏர் இந்தியாவுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி தான் பிரவீனுக்கும் ஐனஸ்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா பிரவீன் வேலைக்கு வர்றதில்ல அப்படிங்கறதையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். சோ இப்ப போலீஸ்க்கு பிரவீன் மேல இருந்த சந்தேகம் அதிகமாகி அவனை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய போன் நம்பர் ஸ்விட்ச் ஆன் ஆகுதா அப்படிங்கறத தொடர்ந்து வாட்ச் பண்றாங்க. போலீஸ் நினைச்ச மாதிரியே நவம்பர் 14ஆம் தேதி அவனுடைய நம்பர் ஸ்விட்ச் ஆன் ஆகுது. அப்ப அவனுடைய செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி பாக்குறப்ப அவன் கர்நாடகாவுடைய பெல்காம் டிஸ்ட்ரிக்ட்ல குடாச்சி அப்படிங்கிற பகுதியில அவனுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருடைய வீட்டுல இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியா அங்க போன போலீஸ் நவம்பர் 15ஆம் தேதி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்ப அவனுக்கும் அங்க நடந்த கொலைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அவனுக்கு எதிராக இருந்த எல்லா விஷயங்களையுமே காட்டி அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் நடந்த விஷயங்களை அவன் கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் அதிர்ச்சி அடைய வச்ச அவன் சொன்ன கன்ஃபஷன் இதுதான். வெல் எஜுகேட்டட் பர்சனான பிரவீனுக்கு 40 வயது ஆகுது. இவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஏர் இந்தியால சேஃப்டி ஆபீசரா மங்களூர் ஏர்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அப்பதான் 2023 மார்ச்ல அங்க ஏர் ஹோஸ்டஸா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க 21 வயதான ஐனஸ். பார்க்க ரொம்பவே அழகாகவும் புத்திசாலியாகவும் ஜாலியா பேசக்கூடிய பெண்ணாகவும் இருந்த ஐனஸ எப்படியாவது இவனை லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான் பிரவீன். அதனால முதல்ல அவங்க கூட சாதாரணமா பேச ஆரம்பிச்சவன் போக போக அவங்க மேல அக்கறையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். அதாவது அவங்க எப்பவுமே சேஃப்டியா இருக்காங்களா, டைமுக்கு சாப்பிடுறாங்களா, தூங்குறாங்களா அப்படின்னு போன் பண்ணி விசாரிக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உடனடியா அதை பண்ணி தருது அப்படின்னு எள்ளு அப்படின்னா எண்ணெயா இருந்திருக்கான். எக்ஸாம்பிளுக்கு ஐனஸ் எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா அவனுடைய ஸ்கூட்டி அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். பிளஸ் நிஜாரூல இப்ப கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியோட குடி போறப்ப அதுக்கு அட்வான்ஸ் தர்றதுக்கும் ஐனஸ் கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். பட் பிரவீன் இப்படி ஹெல்ப் பண்ணாலும் ஐனஸ் பிரவீன் கூட பேசிட்டு இருக்கிற விஷயத்த ஐனஸுடைய வீட்டில் இருக்க யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் இருந்திருக்காங்க. பிரவீனுக்கும் ஐனஸ்க்கும் ஒரே ஃபிளைட்ல தான் வேலை அப்படிங்கறதால 2 பேரும் ஒன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் திடீர்னு பிரவீனுடைய நடவடிக்கையில ஒரு வித்தியாசம் தெரியறத ஐனஸ் நோட் பண்றாங்க. அதாவது ஐனஸ் அங்க வேலை செய்யற பிளஸ் அங்க வர்ற பேசஞ்சர்ஸ் அப்படின்னு இப்படி எந்த ஒரு ஆண் கூட அவங்க பேசினாலும் அப்படிலாம் நீ பேசாத, அவங்க உன்னை மிஸ்யூஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அவன் இப்படி பண்றது ஐனஸ்க்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே அவன் அவங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு ஆரம்பத்துல அவனுக்கு ரெஸ்பான்ஸா பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் அவங்க கிட்ட சாதாரணமா தான் பேசுறேன், அப்படியெல்லாம் யாரும் என்ன மிஸ்யூஸ் பண்ற அளவுக்கு நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமாவும் பிரவீன் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு தடவை ஐனஸ் அந்த ஃபிளைட்ல ஒர்க் பண்ற ஒரு ஆண் கூட காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த பிரவீன் கோபமாகி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, நான் தான் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றேன்ல, ஏன் நீ அதை கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு அந்த இடத்துலயே அவங்கள சத்தம் போட்டு திட்டி இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க கூட பேசிட்டு இருந்த அந்த ஆண் நபர்கிட்டையும் நீ எதுக்காக இவகிட்ட வந்து பேசுற, இதுக்குதான் நீ வேலைக்கு வர்றியா அப்படின்னு திட்டி இருக்கான். பிரவீன் இப்படி பண்ணது ஐனஸ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால கோபமான ஐனஸ் அவங்க கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நோட் பண்ண பிரவீனோ, நீ முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் என் கூட சரியா பேச மாட்டேங்கிற, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஐனஸ் கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு ஐனஸோ, இல்ல நீங்க என்ன ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கு மனசு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரவீனோ, இங்க பாரு, நான் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ என்ன தவிர எந்த ஆண் கூடயும் பேசுறது எனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அப்பவே ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். அவன் திடீர்னு இப்படி ப்ரொபோஸ் பண்ணதை கேட்டு ஐனஸ் ஷாக் ஆயிருக்காங்க.
இருக்காங்க. பிகாஸ் பிரவீனுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசம் இருந்திருக்கு. ஓகே, ஏஜ் மேட்டர்ல அப்படின்னு பார்த்தாலும் பிரவீனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கு. அதனால ஷாக்கான ஐனஸ், என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை ஒரு வெல்விசர் மாதிரி தான் நினைச்சு பேசினேன். ஆனா நீங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட தான் என்கிட்ட பழகி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட பேசியிருக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட பேசுறதையும் சுத்தமா ஸ்டாப் பண்றாங்க. ஆனா பிரவீனோ ஐனஸை விடுற மாதிரி இல்ல. கண்டினியூஸா ஐனஸ்க்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதனால கோவமான ஐனஸ் அவனுடைய நம்பரை பிளாக் பண்றாங்க. அப்படி அவங்க பிளாக் பண்ணதை பத்தி பிரவீன் கேட்க போனப்ப நடந்த ஆர்குமெண்ட்ல தான் பிரவீன் ஐனஸை அடிக்கிற மாதிரி போயிருக்கான். பட் ஏர்போர்ட்ல இருந்த ஸ்டாஃப்ஸ் அவனை விலக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் இப்படி நடந்துகிட்டது அவனுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதனால அன்னைக்கு, அதாவது நவம்பர் 10ஆம் தேதி நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அடுத்த நாள்ல இருந்து பிரவீன் வேலைக்கு வராம இருந்திருக்கான். சரி, அவன் ஏதோ கோபத்துல வேலைக்கு வராம இருக்கான் அப்படின்னு அவன் கூட வேலை செஞ்சவங்க நினைச்சிருக்காங்க. பட் அவனும் அதுக்கும் மேல போய் ஒரு பயங்கரமான பிளான மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்திருக்கான். அதாவது அவன் கிட்ட பேசாத, அவனுக்கு கிடைக்காத ஐனஸ் வேற யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சினிமா வில்லன் மாதிரி யோசிச்சு அவங்கள கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறான். ஆனா அப்படி முடிவெடுத்த அவனுக்கு ஐனஸ் இப்ப மங்களூர்ல இருப்பாங்களா இல்ல தீபாவளி லீவ்ல சொந்த ஊருக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கு. போன் நம்பர் பிளாக் பண்ணிட்டதால அவங்க இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கான். அப்பதான் ஐனஸ் அடிக்கடி ஸ்னாப்சாட் ஆப் யூஸ் பண்றது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. உடனடியா அந்த ஆப்ல போய் பார்க்கறான். அங்க அன்பார்ச்சுனேட்லி ஐனஸ் அவங்களுடைய லொகேஷனை மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி அந்த ஆப்ல செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இப்ப ஐனஸோட ஸ்னாப்சாட் ஆப்பை வச்சு அவங்க நிஜாரு கிராமத்தில் இருக்கிற வீட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருக்கு. இப்ப அவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய பிளான் படி ஏப்ரல் 12ஆம் தேதி அவனுடைய வீட்டில இருந்து ஒரு கத்தி எடுத்து அவனுடைய பேக்ல வச்சுக்கிறான். பிளஸ் அந்த பேக்ல அவனுடைய ஒரு செட் ட்ரெஸ்ஸையும் ஒரு மாஸ்கையும் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கடுத்து சந்தேகட்டே அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஐனஸுடைய வீட்டுக்கும் போறான். ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பிட்டு அவங்களுடைய காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே நின்று உள்ள பாக்குறான். அங்க வீட்டு வாசலுக்கு வெளியில ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்த அசீம் அவனை பாக்குறத நோட் பண்றான். உடனே அசீமை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கேட்டை திறந்து உள்ள போயிருக்கான். அதை பார்த்து அசீமும் யார் இவரு அப்படின்னு திகச்சு போய் பார்த்தபடியே ஸ்மைல் பண்ணிருக்கான். அப்ப அக்கா உள்ள இருக்காங்களா அப்படின்னு பிரவீன் கேட்க இருக்காங்க அப்படின்னு அசீம் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் சரி நீ விளையாடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கான் பிரவீன். அசீமும் விளையாடுறத கண்டினியூ பண்ணிருக்கான். தீபாவளி அன்னைக்கு ரொம்பவே ஜாலியா தன்னுடைய வீட்டுல இருந்து தன்னுடைய அம்மா அக்கா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா ஹால் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்த ஐனஸ் பிரவீன் இப்ப தன்னுடைய வீட்டுக்குள்ள வர்றத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஐனஸ் எதுக்காக இப்படி ஷாக் ஆகுறா அப்படின்னு மத்த 2 லேடிஸும் திகச்சு போய் ஐனஸையும் பிரவீனையும் மாறி மாறி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஐனஸ் பிரவீனை பார்த்து நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரவீனோ என்ன பிளாக் பண்ணிட்டு நீ இங்க ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே ஐனஸ் உங்க கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோபமான பிரவீன் ஐனஸை முறைச்சு பார்த்துட்டே சடனா அவனுடைய பேக்ல இருந்து கத்தி எடுத்து கண்ணிமைக்கிற நேரத்துல ஐனஸுடைய வயிற்றுலயே குத்துறான். இதனால ரொம்பவே வலியால ஐனஸ் கத்த, அதை பார்த்து ஷாக்கான அவங்களுடைய சிஸ்டர் மற்றும் அம்மா கத்திட்டே போய் பிரவீனை பிடிச்சு தடுத்திருக்காங்க. சத்தம் கேட்டு கிச்சன்ல இருந்த பாட்டி ஹாலுக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. அப்ப அவனும் அங்கிருந்த 3 பேரையுமே கைக்கு கிடைக்கிற இடமெல்லாம் கண்மூடித்தனமா மாறி மாறி கத்தியால குத்திட்டும் வெட்டிட்டும் இருந்திருக்கான். இப்ப அந்த பாட்டியும் ஷாக் ஆகி போய் அவனை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவனும் அவங்களையும் கத்தியால குத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவங்களுடைய அலறல் சத்தம் கேட்டு வெளியே விளையாடிட்டு இருந்த 12 வயதான அசீம் உள்ள வந்து பிரவீனை தடுத்திருக்கான். ஆனா ஒரு சின்ன பையன் அப்படின்னு கூட பார்க்காம அசீமையும் கண்டபடி குத்தி இருக்கான் பிரவீன். ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ண முடியாம ஒவ்வொருத்தரா சுருண்டு கீழே விழுந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே கீழே விழுகிறத பார்த்து பயந்து போன 70 வயதான ஐனஸுடைய பாட்டி ஹஜீரா உடனடியா ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம் குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க விழுந்து கிடந்த 4 பேருமே துடி துடிச்சு இறந்து போறத பார்த்த பிரவீன் அந்த பாட்டி ஹஜீராவும் அதே மாதிரி இறந்து போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கான். அதனால அதுக்கு மேல அவங்களை அட்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சவன் வேக வேகமா கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த கத்திய அங்கேயே கிளீன் பண்ணி அவனுடைய பேக்ல போட்டிருக்கான். அதுக்கப்புறமா
அவன் கொண்டு வந்திருந்த எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸையும் அங்கேயே மாத்திட்டு ரத்தம் படிஞ்ச அவனுடைய ட்ரெஸ்ஸை பேக்ல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வெளியே வந்திருக்கான். கரெக்டா அப்பதான் அவனை பார்த்த அந்த சின்ன பொண்ணை மிரட்டிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து சந்தேகத்துக்கு வந்தவன் அவனை டிராப் பண்ண ஆட்டோ டிரைவர் கிட்டையும் பேசியிருக்கான். இப்ப அவனுடைய வீட்டுக்கு வந்தவன் அவன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் வெளியூர்ல இருந்த மாதிரியான ஒரு அளவையை செட் பண்றதுக்காக அவனுடைய ஒய்ஃப் மற்றும் குழந்தைகளை கூட்டிட்டு குடாச்சிக்கு போன அப்படின்னு அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான். அவனுடைய இந்த கன்ஃபெஷன்ல போலீஸ்க்கு வந்த ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, ஐனஸை மட்டும்தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல போன பிரவீன் எதுக்காக மத்த 4 பேரையும் சேர்த்து கொலை பண்ண நினைச்சான் அப்படிங்கிறது தான். அதுக்கு பிரவீன் இல்ல, அவங்க என்ன தடுக்க வந்ததாலையும் ஐனஸ் கொலையை பார்த்த ஐ விட்னஸ் யாருமே உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு தான் அவங்களையும் கொலை பண்ணேன்னு சொல்லியிருக்கான். இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா போலீஸ் அவனை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கிருந்து கொலை பண்ணப்ப அவன் போட்டிருந்த ரத்தக்கரை படிஞ்ச அவனுடைய ட்ரெஸ் மேலும் மர்டர் வெப்பனான அந்த கத்தியும் ரெக்கவர் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவனை கிரைம் நடந்த ஐனஸுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எப்படி கொலை பண்ணு அப்படின்னு கிரைம் சீனை நடிச்சு காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவன் நடிச்சு காமிச்சிட்டு இருக்கும் பொழுதே அவன் அங்க வந்திருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த பகுதியில சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே கூட்டமா அங்க வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த போலீஸ் உடனடியா அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மக்களோ அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போக விடாம போலீஸை பிளாக் பண்றாங்க. அவனை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, அவனுக்கு நாங்களே தகுந்த தண்டனையை கொடுக்குறோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் சொன்ன மாதிரி அங்கேயே அவனை விட்டிருந்தா அவங்களே அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்திருப்பாங்க. ஆனா சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டிய போலீஸ் வேற வழி இல்லாம அங்க மறியல் பண்ணவங்கள லத்தி சார்ஜ் நடத்தி கலைச்சிருக்காங்க. சோ இப்ப பிரவீன் மேல ட்ரெஸ்பஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போனது, மர்டர் வெப்பனை எடுத்துட்டு போனது, மர்டர் வெப்பனை மறைச்சது, அட்டெம்ப்ட் டு மர்டர் மற்றும் மர்டர் ஆகிய செக்ஷன்ஸுக்கு கீழே கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறமா டிசம்பர் மாசம் பிரவீன் கோர்ட்ல ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருந்திருக்கான். ஆனா இது ரொம்பவே சீரியஸான ஒரு கேஸ் அப்படிங்கறதால ஜாமீன் தர முடியாது அப்படின்னு கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. சோ போலீஸ் பிரவீனுக்கு எதிராக இருந்த எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2000 பேஜஸ் இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்றாங்க. அதை எல்லாத்தையுமே 2024 பிப்ரவரியில கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. இந்த விசாரணையுடைய முடிவுல தான் பிரவீனுக்கு என்ன தண்டனை தரப்படுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸ்ல பிரவீன் நான் ஏன் கொலை பண்ண அப்படின்னு அவன் சொன்ன மோட்டிவ் ஆஃப் த மர்டரை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே வேடிக்கையா இருந்துச்சு. அதாவது ஏற்கனவே மேரேஜ் ஆகி 2 குழந்தைகளுக்கு அப்பாவான அவனுடைய ஒய்ஃபுக்கு உண்மையா இல்லாம இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படுவானாமா. ஆனா கல்யாணம் ஆகாத லவ்வும் பண்ணாத ஐனஸ் மட்டும் யாரு கூடயுமே பேசக்கூடாது அப்படின்னு பொசசிவா இருப்பானாமா. இதை கேட்கும் பொழுது டே அவனுடைய லவ்வரா இருந்தா கூட இதை சொன்ன ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவன் எப்படி சொன்னான் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. இந்த கேஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐனஸ்க்கும் பிரவீனுக்கும் இடையில நடந்த அந்த பிரச்சனையை பத்தி ஐனஸ் அவங்க வீட்டுல யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்திருக்காங்க. ஒருவேளை அது ஐனஸ் வீட்டுல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஐனஸுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருப்பாங்க. பிளஸ் பிரவீன் மேல முதலியே போலீஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கூட கேட்டிருந்திருப்பாங்க. மேபி இந்த கிரைம் நடக்காம கூட ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கும். சோ டியர் எஸ்டிஐ, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.